பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள்ல நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை துதியுங்கள். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தைகளோடு கூட ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் போது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். பாருங்க, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து நாம் ஒரு வெற்றியின் பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு கிறிஸ்தவளுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிறது வெற்றி மட்டும்தான். தோல்வி என்பதே நமக்கு கிடையாது. எல்லாத்துலேயும் வெற்றி தான். நம்மளுடைய டெஸ்டினேஷன் வெற்றி தான். அதனால பயத்தோடையும் சந்தேகத்தோடையும் நீங்க ஒருவேளை உட்கார்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், நீங்க டிவியில பார்த்துட்டு இருக்கலாம், யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கலாம், எதுல வேணா நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு பயம், சந்தேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உண்மையான சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க முடியாமல் இருந்தா, நீங்க தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த நாளின் சத்தியத்தை கேளுங்க. பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பது உங்களுக்கு விளங்கும். பிரியமானவர்களே, பாருங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னா, நான் இதை ரொம்ப அடிக்கடி இதை பேசுவோம். பாருங்க, நம்ம வீட்டில், நம்ம கிச்சனில் இருக்கிற ஒரு சிறு பொருள், நம்ம கிச்சனில் சமைக்கிற பொருட்களில் ரொம்ப சின்ன பொருள் கடுகு. பாருங்க, அந்த கடுகை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஆண்டவர் அதை கொண்டு, அந்த கடுகை கொண்டு மகா பெரிய சத்தியத்தை விளங்க பண்றாரு. பாருங்க, ரொம்ப அடிக்கடி யோசிப்பேன். பாருங்க, ஒரு பூசணிக்காயை பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் நீங்க கடைப்பகுதிகளுக்கு மார்க்கெட்டு போகும்போதெல்லாம் இதை நீங்க யோசித்துக்கோங்க. ஒரு பூசணிக்காயை பார்க்கும்போது உங்களுக்கு விசுவாசம் ஞாபகம் வரணும். ஆண்டவர் ஒரு பூசணிக்காய் அளவு விசுவாசம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லலை. பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னா, அந்த பூசணிக்காய் அளவு நம்மளால முடியாதுன்னு சொல்லி இந்த கடுகளவு உனக்கு போதும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்களா இருந்தா நீங்க சாப்பிடும்போது கடுகை பார்க்கும்போது, பெண்களா இருந்தா சமைக்கும் பொழுது முதல்ல கடுகை எண்ணெய் ஊத்துன உடனே கடுகை போடுவீங்க. அந்த கடுகை பார்க்கும் பொழுதே நமக்கு ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்ன்றத நம்ம விளங்கணும். பாருங்க, ஆண்டவரே நீர் எவ்வளோ நல்லவர். இந்த கடுகளவு விசுவாசம் எனக்கு இருந்தா போதும். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து போகும். ஒரு காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தின் ஆழத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா அதுவும் தள்ளுண்டு போயிரும். எவ்வளோ விசுவாசம் வேணும் நமக்கு. அந்த கடுகளவு பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த கடுகளவு விசுவாசத்தை எப்படி பெற்றுக்கொள்றதுங்கிறது தான் நாம் கற்றுக்கொள்ள போறோம். பாருங்க, மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அந்த கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா இந்த மலையை பார்த்து நீ அப்புறம் போன்னு சொன்னா அது அப்புறம் போகும். உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இராது. எதுவுமே எனக்கு நடக்கல, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்கிறாரு, எனக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாய் நீங்க இருந்தா இன்றைக்கு இந்த சத்தியத்தை நீங்க கண்டிப்பா கற்றுக்கொள்ளணும். இந்த சத்தியம் உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும். பாருங்க, அந்த கடுகளவு விசுவாசம் நமக்கு இல்லையா? கடுகளவு விசுவாசம் நிச்சயமா எல்லாருக்குள்ளேயும், எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் கர்த்தர் இந்த கடுகளவு விசுவாசத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, அதை வச்சு நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்க பழகி கொள்ளணும். பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயத்தை தான் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் சத்தியம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறது, ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு கடுகளவு விசுவாசம். அந்த கடுகு விசுவாசம் இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம தள்ளி விட்டுறலாமா? மழை அளவுக்கு, ஒரு மழையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா கூட அது பெயர்ந்து போகுமா? இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கு, காட்டத்தி மரம், அவ்வளோ பெரிய அத்தி மரத்தை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போன்னு சொன்னா அதுவும் தள்ளுண்டு போயிரும். விசுவாசிக்கிற உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அப்ப 2 சீக்ரெட். ஃபர்ஸ்ட் கடுகளவு
அப்போ அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இருக்குது. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். வாயை திறந்து பேசணும். இயேசுவின் நாமத்தினால பிரச்சனையாகிய மலையே நீ என்னை விட்டு பெயர்ந்து போ, பலவீனமே நீ என்னை விட்டு ஓடிப்போ, இயேசுவின் நாமத்தினால பேசுறேன் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து நம்ம பேச பழகணும். உங்களால கூடாத காரியம், ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னால கூடாத காரியம், இயேசுவால கூடாத காரியம்னு போடலாங்க. உங்களால், நம்ம விசுவாசிக்கிற நம்மால கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க பலவீனமான நேரத்துல, பண கஷ்டம், பேங்க்ல 10 காசு கூட இல்லை, 0 பேலன்ஸ், நில் பேலன்ஸ், அந்த நேரத்துல பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால என் அக்கௌண்ட்ல பணம் வருது, என் கைகளின் பிரயாசங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி நீங்க வாயை திறந்து பேசும் பொழுது நிச்சயமாகவே உங்க அக்கௌண்ட்ல பணம் வர்றதை நீங்க பார்ப்பீங்க. திறக்கப்படாத வழிகள் திறக்கும் இயேசுவின் நாமத்தினால. இதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பேசி வர்றோம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் சரியான சத்தியம் பாருங்க. வசனங்கள்ல வச்சு, வசனத்தின் மூலமா ஆண்டவர் நமக்கு என்ன பேசுகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும் பாருங்க. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான வசனம் சொல்றேன் பாருங்க. மார்க் 11:23 விசுவாசம் எப்படி வருதுன்னு பாருங்க. மார்க் 11வது அதிகாரம் 23வது வசனம். மார்க் 11:23 இதை தயவாய் மனப்பாடம் கூட பண்ணி வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்க. எவனாகிலும், விசுவாசிக்கிற யாராகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்லிட்டேன், என் அக்கௌண்ட்ல பணம் வருது, நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு என்னுடைய தேவை சந்திக்கப்படுது, கர்த்தாவே நான் உங்களை நம்புறேன், எனக்கு என்னுடைய தேவை சந்திக்கப்படுது, எனக்கு பணம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசித்து அந்த விசுவாசத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்த பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு சத்தியம் சொல்றேன் பாருங்க. அடுத்த சத்தியம் நம்ம ஃபர்ஸ்ட் கடுகளவு விசுவாசம், மழையை பார்த்து பேசலாம். அடுத்தது அடிக்கடி எல்லாரும் பலவீனப்படுறோம், காய்ச்சல், சளி, அது இதுன்னு பல பலவீனங்களை குறித்து நம்ம பேசுறோம் பாருங்க. அடுத்த முக்கியமான சத்தியம், இந்த சரீரம் இது கர்த்தருடைய ஆலயம். வசனம் அப்படியே போட்டிருக்கு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள்னு 2 கொரிந்தியர் 6:16 எழுதப்பட்டிருக்கு. இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயமா இருக்கு. இந்த ஆலயத்துல ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் பாருங்க. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிருள்ளவராக உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம். உயிரோடு இருக்கிற ரட்சகர் நம்மளுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்ப இந்த சரீரத்தை சாத்தான் தொட முடியாது. இந்த சரீரம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. இன்னொன்னு, இந்த அவயவங்கள் எல்லாம் கர்த்தருக்குரியது. ஒவ்வொரு உறுப்புகளும் அது கர்த்தருக்குரியது அப்படின்னு நான் சொல்லல, கர்த்தருடைய வசனம் அப்படியே போடப்பட்டிருக்கு பாருங்க. எபேசியர் புத்தகம், என்னோடு கூட எபேசியர் திருப்பி கொள்ளுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 30வது வசனம் பாருங்க. எபேசியர் 5:30 நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும், நாம் இயேசுவனுடைய சரீரத்தின், அவருடைய சரீரத்தினுடைய அவயவங்களா இருக்கிறோமா. அடுத்தது அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அவருடைய சரீரத்துக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் நாம் உரியவர்களா இருக்கிறோம். இந்த சரீரம் கர்த்தருடைய சரீரம். இந்த சரீரத்தை சாத்தான் தொட முடியாது. அப்ப விசுவாசம் இருந்தாதான் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், இந்த வசனத்தை நாம் பேச முடியும், இந்த சரீரத்தை சாத்தான் தொட முடியாதுன்னு சொல்ல முடியும் பாருங்க. அப்போ அந்த விசுவாசத்தோடு நம்ம பேசும்போது மார்க் 11:23 படிச்சோம். 11:23 என்ன படிச்சோம்? விசுவாசத்தோடு நம்ம வாயை திறந்து இயேசுவின் நாமத்துல இந்த பலவீனத்தின் ஆவியை நான் விரட்டி அடிக்கிறாங்க போது பலவீனம் ஓடியே போகும். காய்ச்சல், தலைவலி,
மெசேஜ் அனுப்புகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் பதிலை சொல்லி கொண்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிற வசனங்களை எடுத்து நீங்கள் படிக்கும்போது என்னடா சிஸ்டர் நம்மளுக்கு பதில் போடலையேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கும் நான் வசனங்களின் மூலமாக உங்களுக்கு பதிலை சொல்லி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அதனால தான் ஒவ்வொரு நாளும் மெசேஜை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்க. அப்போ வாழ்க்கையில் நாம் பலவீனம் இல்லாமல் வியாதிகள் இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறத வசனத்தின் வாயிலாக உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போ நம்ம விசுவாசத்தோடு இருதயத்துல சந்தேகப்படாம இந்த சரீரம் இது கர்த்தருக்குரியது, இந்த சரீரத்தை சாத்தான் தொட முடியாது அப்படிங்கிற வார்த்தை உங்க வாயில வரும்பொழுது, நீங்க இருதயத்துல சந்தேகப்படாம பேசும்போது உங்களுக்கு நிச்சயமாய் நீங்க சுகத்தை அனுபவிக்க முடியும். சாத்தான் உங்க பக்கத்துல வர முடியாது. ஓடிப்போ சாத்தானேன்னு உங்களால சொல்ல முடியும். உங்களுக்குள்ள அந்த விசுவாசமும் அதிகாரமும் வல்லமையும் ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள். பலவீனம் இல்லாதபடி, காய்ச்சல் தலைவலி இல்லாதபடி. ஒரு சிலர் எப்ப பார்த்தாலும் சளி காய்ச்சல். இதிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஒரே வழி, நீங்கள் சத்தியத்தை சரியாய் அறிந்து கொள்ளணும். வாயை திறந்து விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசும்போது மழையவே பெயர்ந்து போக பண்ண முடியும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது இயேசுவின் நாமத்தினால. இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேச கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.